Hi guys, it's me Stupid. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின். If you can go to someone's mind for some minutes or permanently, whom do you choose? I definitely choose Brad Pitt. Leave your answers in comment. இப்போ எதுக்கடா இந்த கொஸ்டினை கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினவே ஒரு கான்செப்டை வச்சு ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவியோட நேம் தான் பீயிங் ஜான் மால்கோவிச். அந்த மூவியை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ கிரேக். ஆக்சுவலாக ஹீ இஸ் அ பப்பட்டியர். அவனோட ஒய்ஃப் பேர் லாட்டி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கிரேக் வந்து ஒரு பப்பட்டியரு, பட் ஹீ டசன்ட் மேக் எனி மணி அவுட் ஆஃப் இட். அதனால் லாட்டி கிரேக்கை வந்து வேலைக்கு போக சொல்கிறான். அப்படி நியூஸ் பேப்பரில் இருக்க ஆட் பார்த்து 7.5 ஃப்ளோரில் இன்டர்வியூக்கு போகிறான். எஸ், யூ ஹேவ் மீ ரைட். 7வது மாடிக்கும் 8வது மாடிக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃப்ளோர் தான் 7.5 ஃப்ளோரு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோருக்கு வந்து ஒரு தனி ஸ்டோரி வச்சுருப்பாங்க. 1800 கேப்டன் மெர்டின் அப்படின்ற ஒரு ஷிப்போட ஓனர் வந்து தன்னோட ஷிப்பில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் வச்சு ஒரு பில்டிங் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ ஒரு பில்டிங் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக ஒன் டே வந்து ஒரு அடல்ட்ரியான ஒரு லேடி, பட் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அவங்க கேட்டதால் 7.5 ஃப்ளோர்னு ஒன்று மேக் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோரில் தான் கிரேக் ஒர்க் பண்ண போகிறான். அவனை அங்கே அப்பாயிண்ட் பண்ணது லெஸ்டர். அவனுக்கு அதே ஃப்ளோரில் இருக்க மேக்ஸின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஒன் டே கிரேக் தன்னோட ஆஃபீஸில் ஒரு ஹிடன் டோருக்கு இருக்கிறதையும் அந்த டோர் மூலயமா போனோம் அப்படின்னோம்னா 15 மினிட்ஸ் ஜான் மால்கோவிச் மைண்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் ஃபைன் பண்ணுறான். இந்த விஷயத்த தன்னோட கொலிகான மேக்ஸின்ட்ட சொல்கிறான். ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மேக்ஸின் லேட்டராக இதை வச்சு நம்ம ஒரு மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி இன்ட்ரெஸ்ட் காட்டுறா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜான் மால்கோவிச் மைண்டுக்குள்ளே 15 மினிட்ஸ் இருக்கிறதுக்கு பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இது மூலயமா பர்சனுக்கு $200 வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ் இப்படி போய்கிட்டு இருக்கப்போ இந்த விஷயத்த கிரேக் தன்னோட ஒய்ஃபான லோட்டிகிட்ட சொல்கிறான். லோட்டி வந்து இந்த விஷயத்தை நான் கன்ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு நைட்டே கிளம்புறாங்க. போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்புறம் தான் லாட்டி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடுறா. அதாவது ஜான் மால்கோவிச் மைண்டுக்குள்ளே போனப்போ அவளுக்கு வந்து இதுவரை ஃபீல் பண்ணாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிறான். கண்டினியூஸாக ஜான் மால்கோவிச் மைண்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு கிரேக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆக்சுவலாக இவங்க இந்த விஷயத்தை வந்து நைட் டைமாக ஒரு வேலையாக வச்சுக்கிருக்காங்க. ஆக்சுவலாக நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 4 மணி வரை இந்த விஷயத்தையே ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க கிரேகும் மேக்ஸினும். ஆக்சுவலாக இது கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் வித் மெனி ஆங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கிரைக் வந்து மேக்ஸின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான், பட் மேக்ஸின் வந்து லாட்டி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாள். அதுவும் எப்போனா லாட்டி எப்போ மால்கோவிச் உடம்புக்குள்ளே போகிறாலோ அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பா. நார்மலாக லாட்டியே பக்கத்தில் போனாலும் மேக்ஸின் வந்து நோ சொல்லிடுவா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும். மால்கோவிச்சுக்கு தன்னை யாரோ மைண்டு மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற விஷயம் லேட்டராக தெரிய வரும். அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னா மேக்ஸின் நம்ம லைஃப்குள்ளே வந்தக்கப்புறம் தான். ஸோ மேக்ஸினை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறான். அப்போ போகிறப்ப தான் இவன் ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணுறான். நைட் 9 to 4 மணி வரை மால்கோவிச் மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து டெய்லி பே பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். Malkovich. Malkovich, Malkovich. Malkovich, Malkovich. Malkovich, Malkovich. Malkovich. Malkovich, Malkovich. Malkovich. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் உன்னோட போலீஸ்ட்டை மாட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு கோவத்தில் மால்கோவிச் அங்கேருந்து கிளம்பி போகிறான். பட் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிரேக் வந்து மால்கோவிச் மைண்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடுறான். என்னதான் இருந்தாலும் மேக்ஸின் இது மூலிமா ஒரு பெரிய மணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மால்கோவிச்சை மீட் பண்ண போயிருப்பா. அங்கே போன மேக்ஸின் மால்கோவிச்சோட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பா. அட் த எண்டு கிரேக் வந்து ரொம்ப வெறித்தனமாக மாறிடுவான். எப்படின்னா தன்னோட ஒய்ஃப் வந்து மேக்ஸின்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா மால்கோவிச்குள்ளே போயிட்டு. ஆக்சுவலாக கிரேக் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் தான் இருந்திருப்பான். எதுவுமே அவனுக்கு நினச்சமோ நடந்திருக்காது. மேக்ஸினாவது நம்ம கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கப்போ தான் தன்னோட ஒய்ஃபே அதுக்கு தடையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லோட்டியை வந்து வீட்டில் கட்டி போட்டு வச்சுட்டு தான் போயிருப்பான். மேக்ஸின் நினச்சிக்கிட்டு இருப்பா லோட்டி தான் மால்கோவிச் உடம்புக்குள்ளே இருந்துக்கிருக்கான் அப்படின்ட்டு. பட் மால்கோவிச்சுக்கு இந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் மால்கோவிச் உடம்புக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதே கிரேக் தான். இந்த விஷயம் லேட்டராக தான் மேக்ஸினுக்கே தெரிய வரும். அட் த எண்டு மேக்ஸினே ஒரு முடிவுக்கு வந்துடுவா. மால்கோவிச் உடம்புக்குள்ளே யார் இருந்தால் என்ன, எனக்கு காசு கிடைக்கிது, ஸோ நான் யார் கூட வேணால் இருந்துக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே மேக்ஸின் வந்துடுவா. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச லோட்டி கிரேகோட
பாஸான லெஸ்டர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ எதுக்கு இங்கே வந்துன்னு கேட்டோம்னா, உங்கள் கூட டின்னர் சாப்பிட ஒரு நாள் வந்திருந்தோம். அப்போ உங்கள் ரூமில் ஃபுல்லாக மால்கோவிச்சோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு இருப்பா. பட் அவன் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா மால்கோவிச் உடம்புல இருக்க கிரெய்க்கும் மேக்ஸினும் சேர்ந்து ஒரு 8 வருஷம் அவங்களோட லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மால்கோவிச் உடம்புல இருக்க கிரெய்க்கு சில விஷயத்த பண்ணுவான். என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா மால்கோவிச் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்க பெரிய ஆக்டரு. பட் இந்த கிரெய்க்கு அவன் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம், நான் வந்து ஆக்டர் இல்லை, நான் வந்து ஒரு பப்பட்டியர் அப்படின்ற சொல்லி அந்த பப்பட் விஷயத்தில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னு நினச்சிருப்பானோ அதை ஃபுல்லாக மால்கோவிச் உடம்புக்குள்ளே வச்சு மால்கோவிச்சோட ஃபேமஸ் மூலயமா அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அந்த 8 மாதம் மால்கோவிச் வந்து நிறைய விஷயத்த பப்பட்டில் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். பீப்புள் அங்கே இருக்கவங்க ஃபுல்லாமே பப்பட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஸ்டார்டிங்கில் கிரெய்க்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். அட்லாஸ் இது கிடச்சிருச்சு அப்படின்றனால அந்த லைஃப்பை மேக்ஸினோட சேர்த்து நல்லா வாழ ஆரம்பிச்சிருப்பான். மேக்ஸின் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் காட்டியிருப்பாங்க. அதில் மால்கோவிச் தான் பெரிய பப்பட்டியர். அந்த விஷயத்துக்கு அமெரிக்காவில் இருக்க எல்லா செலிபிரிட்டி வந்திருப்பாங்க. அதில் தான் கேமியோவா பிராட் பிட் வந்திருப்பான். உங்க அண்ணன் சத்துன்னு அடியை போட்டுடுவேன். ஸோ இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும். லாஸ்ட்டாக ஒரு பப்பட் ஷோ முடிச்சுட்டு தன்னோட 44th பர்த்டே கண்டி ஒரு கேக் வாங்கிட்டு மேக்ஸினை பார்க்கலான்னு சொல்லிட்டு மால்கோவிச் வந்திருப்பான். பார்த்தா அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். மேக்ஸினை வந்து நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம், நீ வந்து இப்போ மால்கோவிச் உடம்புக்குள்ளேருந்து போகலை அப்படின்னா நாங்கள் வந்து மேக்ஸினை கொண்டுருவோம் அப்படின்ற ஒரு கால் வந்திருக்கும். சப்போஸ் இப்போ மால்கோவிச் உடம்புலேருந்து கிரெய்க் வெளியே போயிட்டான் அப்படின்னா திருப்பி அவன் 0 தான். இவ்வளோ நாள் இருந்த ஃபேமையும் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக அவனுக்கு கால் பண்ணி மேக்ஸினை தூக்கிட்டோம், அவளை கொல்ல போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் பண்ணது யாருன்னா கிரெக்கோட பாஸான லெஸ்டர் தான். இப்போ மேக்ஸினை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மால்கோவிச் உடம்புலேருந்து கிரெய்க் தன்னோட ஃபுல் கண்ட்ரோலையும் விட்டுட்டு வெளியே வந்துடுவான். அப்போ அந்த லெஸ்டர் அப்புறம் அவங்களோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த போர்ட்டல் வழியாக போவாங்க. இதுக்கு முன்னாடியே மேக்ஸின் அந்த போர்ட்டலுக்குள்ளே தப்பிச்சு போயிருப்பா. அவளை துரத்திட்டு லாட்டியும் போயிருப்பா. 2 பேருமே மால்கோவிச் மைண்டுக்குள்ளே இருக்க நிறையா இடத்துல போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வெளியே விழுவாங்க. இவங்க விழுந்து கொஞ்ச நேரத்துலேயே கிரெய்கும் விழுந்திருப்பான். பார்த்தா கிரெய்க் எந்திரிச்சு பார்க்குறப்ப லாட்டையும் மேக்ஸினும் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா மால்கோவிச் வந்து ஒரு நார்மலான லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவான். பட் அவன் அதுக்கடுத்து ஒரு பர்சனோட ஏஜை வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் லாட்டையும் மேக்ஸினுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பேர் எமிலி. அந்த குழந்தைக்குள்ளே தான் கிரெய்கோட வாய்ஸ் கேட்கும். லாஸ்ட்டில் அந்த குழந்தை ஸ்விம் பண்ணும். இதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ வரும்போது இல்லைடா நான் என்ன இந்த மூவியோட பிளாட் எக்ஸ்பிளனேஷனு, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, ஈஸ்டர் எக்ஸ் இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பீஸ். So embarrassing.